எண்ணெய் பூசுறது போல இருக்கும். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன். இப்படி யாரா நம்ம சொல்லுவோமா? நான் செஞ்ச தப்ப ஆண்டவரே நீதிமான் என்ன செய்யட்டும், என்னை சரி செய்யட்டும் ஆண்டவரே. என் தலையில குட்டுனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அது எனக்கு தலையில எண்ணெய் பூசுறது போல இருக்கும். அப்படி கடிந்து கொள்ளுகிறவர்களை நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு? வந்துட்டான் நமக்கு சொல்லதுக்கு அப்படி நம்ம நினைப்போம், அப்படிதானே? ஆனா நமக்கு ஒரு நாள் நம்மை சரி பண்ணும் பொழுது எதுக்கு பிள்ளைகளை நாம் எதற்கு கடிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அதனால் நம்ம யாராவது சரி செஞ்சாங்கன்னா, நம்ம தவறை யாராவது சொல்லி நீ இந்த மாதிரி சரி செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அந்த தவறை சரி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பதற்காகவே சில காரியத்தை சொல்லுவாங்க. அதை கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. போதகர் விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவாங்க. நீ இப்படிலாம் இருந்தனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நல்லதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. அடுத்தபடியா பாருங்க, 7ஆம் வசனத்துல, பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. தாவீது சொல்றாரு, என் நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்தை ரெண்டா பிளந்து போட்டா எப்படி இருக்கும், அதை போலதான் என் வாழ்க்கை இருக்கு. ஆயினும் என் கண்கள் உம்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் கூட நம்ம கண்கள் யாரை தான் நோக்கி இருக்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:5 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகம் பிரகாசம் அடையுமே தவிர வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் இருளான அனுபவங்கள் மாறும். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது இங்க எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. தாவீது அதான் சொல்றாரு, ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல என் வாழ்க்கை இருக்கு, ஆனாலும் என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். கடைசியாக, துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். கடைசியாக விசுவாச வார்த்தையை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, ஆனா நானும் என்ன பண்ணுவேன், அந்த வலைக்கு தப்பி கடந்து போவேன். கடைசியா விசுவாசத்தோட நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். இப்போ நாமளும் கூட அந்த விசுவாச அறிக்கை என்ன செய்யணும்? சொல்லணும். நான் இந்த பிரச்சனையிலே இருக்க மாட்டேன், பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடுவேன். நான் இந்த கடன்லேயே மாட்டிட்டு இருக்க மாட்டேன், இந்த கடன் எனக்கு மாறிடும். இப்படி நம்ம விசுவாச அறிக்கை என்ன செய்யணுமா? சொல்ல 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 நம்ம வாழ்க்கை மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த சங்கீதத்தில் நம்ம மொத்தம் 6 காரியத்தை பார்த்தோம். முதலாவதாக, கர்த்தருக்கு நல்ல பலி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, துதி பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாய், நம்முடைய நாக்கை காத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக, தீட்டான ஆகாரங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாரங்களை சாப்பிட்டு, இன்னொன்று இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு அருவருப்பான காரியத்துக்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி இந்த சரீரத்தை நாம் பராமரித்து காத்துக்கொள்ள வேண்டும். நாலாவதாக, நமக்கு நம்ம செய்கிற தப்பை கடிந்து கொள்ளும் பொழுது அதை நன்மைக்கென்று எடுத்து சரி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். ஐந்தாவதாக, ஒரு மரம் பிளப்பது போல என் வாழ்க்கை இருந்துச்சு, ஆனால் என் கண்கள் கர்த்தரை நோக்கி இருந்தது என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நீ எப்படிப்பட்ட மத்தியில், வேதனையின் மத்தியில், பாடுகள் மத்தியில், மரண படுக்கையில் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். கடைசியாக,
அவர் விசுவாச வார்த்தை சொல்கிறார், நானோ